அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல் நடித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் காவலில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணையின் போது வலிப்பு வந்தது போல் ஞானசேகரன் நாடகமாடியதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கைதான நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். போலீஸ் காவலில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை நடத்திய போது ஞானசேகரனுக்கு வலிப்பு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வலிப்பு வந்தது போல் ஞானசேகரன் நாடகமாடியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் நடைபெற்ற பரிசோதனையில் ஞானசேகரன் முழு உடல் தகுதியுடன் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். வலிப்பு வந்தது போல் ஞானசேகரன் நாடகமாடியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறது சிறப்பு விசாரணை குழு. இந்த நிலையில நேற்று முன்தினம் விசாரணையில் இருந்த பொழுது திடீரென ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதாக, உடல்நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டதாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலே அனுமதித்திருந்தார்கள். திடீரென இன்று காலையில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு எழும்பூரில் இருக்கக்கூடிய சிறைத்துறை தலைமை அலுவலகம், அதிலே இந்த சிறப்பு விசாரணை குழுக்கான ஒரு அலுவலகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வரும்பொழுது வீல் சேரில் அமர்த்தி ஞானசேகரனை அழைத்து வருகிறார்கள். இந்த விசாரணையில, அதாவது நேற்று முன்தினம் திடீரென அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதா, என்ன உடல்நலத்தில் பிரச்சனை என்ற பல்வேறு கேள்வி எழுந்த நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர் முழு உடல் தகுதியுடன் இருப்பதாகவும், அதாவது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதற்கான மருத்துவ ரீதியான அறிகுறிகள் எதுவும் இல்லை. எனவே இந்த விவரங்களை சிறப்பு விசாரணை குழுவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஞானசேகரன் விசாரணையை திசை திருப்புவதற்காக அல்லது போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக நாடகமாடி இருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு காவல்துறையினர் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனை அடுத்துதான், அதாவது மருத்துவர்களுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்ற உடனடியாக சிறப்பு விசாரணை குழுவினர் அந்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் ஆலோசனை நடத்தி உடனடியாக அவரை டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்ததாகவும், அதன் அடிப்படையிலேயே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்து ஞானசேகரனை டிஸ்சார்ஜ் செய்து தற்பொழுது அழைத்து வந்திருக்கிறார்கள். எழும்பூரில் இருக்கக்கூடிய சிறைத்துறை தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல தற்பொழுது அழைத்து வரப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஞானசேகரன் அழைத்து வரப்பட்டு ஞானசேகரனிடம் தொடர்ந்து அடுத்த கட்டமாக விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. ஞானசேகரன் இதில் வலிப்பு வந்தது போல் நடித்திருந்தால் எதற்காக நடித்திருக்க வேண்டும்? போலீசாருடைய விசாரணையில் எந்த தகவலை சொல்வதற்கு அவர் மறுக்கிறார், அல்லது ஏன் விசாரணையை திசை திருப்பக்கூடிய வகையில அவர் நடந்து கொள்கிறார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் தற்பொழுது எழுந்திருப்பதனால அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை தொடங்க இருக்கிறார்கள். சிறப்பு விசாரணை குழுவில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா உட்பட 2 பெண் IPS அதிகாரிகளும் தற்பொழுது இந்த விசாரணைக்காக வந்திருந்து அவர்கள் இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல பல்வேறு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கேள்விகளை அரசியல் ரீதியாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் அவர் செல்போனில் ஏரோப்ளேன் மோடில் வைத்துவிட்டு அவர் நாடகமாடினார் என்று காவல்துறை தரப்புல விளக்கம் கூறப்பட்டது. உண்மையிலேயே அவர் அவ்வாறு செய்திருந்தாரா, அல்லது இரண்டாவதாக வேறொரு செல்போன் இருந்ததா? மாணவி கொடுத்த புகார்ல வேறொரு நபர் செல்போனில் அடைத்ததாக அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இன்னொரு செல்போன் அவர் வைத்திருந்தாரா, இது முழுமையாக அவர் நாடகமாடினாரா என்ற பல்வேறு சந்தேகங்களை அறிவியல் ரீதியாகவும் அதே போன்று விசாரணையில அந்த நபரிடம் விசாரணை நடத்தி அதன் மூலமாகவும் விளக்க வேண்டிய நிலையில காவல்துறையினர் இருக்கிறார்கள். அது குறித்த விசாரணைக்காகத்தான் 7 நாட்கள் காவல் கேட்டு நீதிமன்றமும் 7 நாட்கள் ஞானசேகரனுக்கு காவல் வழங்கியது. இந்த நிலையில் அந்த 2 நாட்கள் மருத்துவ ரீதியாக இவருக்கு உடல்நலத்துல பின்னடைவு ஏற்பட்டது என்ற காரணத்துக்காக மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அதுவும் கூட தற்பொழுது அவர் நாடகமாடி இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருப்பதனால அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல ஞானசேகரனிடம் தீவிர விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இன்னும் திரட்ட வேண்டிய ஆதாரங்களை அந்த நபரிடம் வாக்குமூலமாக பெறுவதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அறிவியல் ரீதியாக கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், சிசிடிவியில அந்த நபர் செல்வது போன்ற காட்சிகள் மற்றும் செல்போன் நெட்வொர்க்கை பயன்படுத்தி சில தகவல்களை திரட்டினோம். அதாவது இவர் ஏரோப்ளேன் மோடில் போட்டதாக காவல்துறை சொன்னது. எங்கே அதை ஏரோப்ளேன் மோடில் போட்டார்? 6 மணிக்கு போட்டதாக சொன்னார். அப்பொழுது அண்ணா பல்கலையில் இருந்தாரா? அதற்கு பிறகு அவருடைய செல்போனில் ஏரோப்ளேன் மோடை எப்பொழுது அவர் நீக்கிவிட்டு அவர் யாருக்காவது அழைத்தாரா, அந்த செல்போனை பயன்படுத்தினாரா என இது தொடர்பாக அவருடைய செல்போன் நெட்வொர்க்கின் அடிப்படையில
சில தகவல்களை திரட்டிருக்கிறார்கள். ஞானசேகரன் இயங்கிய வாட்ஸ்அப் குழுக்கள், அந்த குழுக்களில் இருந்த உறுப்பினர்கள் யார், அந்த குழுக்களில் இருந்த பதிவிட்ட விவரங்கள் என்ன, புகைப்படங்களோ அல்லது வீடியோக்களோ பதிவிடப்பட்டிருக்கிறதா, அதே போன்று மாணவி தொடர்பான வீடியோக்களை வேறு யாரிடம் பகிர்ந்திருக்கிறாரா என பல்வேறு விவரங்களை சைபர் கிரைம் மூலமாகவும் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவியல் ரீதியான ஆதாரங்களின் அடிப்படையிலும் இவற்றை வைத்து ஞானசேகரனிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மற்றொன்று, இந்த நபரை குற்ற நிகழ்விடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். இது நேற்று தினமே இந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் தான் அவர் வலிப்பு ஏற்பட்டதாக சொன்னவுடன் அவர் வலிப்பு ஏற்பட்டதாக விழுந்தவுடன் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். எனவே அடுத்த கட்டமாக இன்றோ அல்லது நாளையோ இந்த விசாரணை முடிவதற்குள், அதாவது இந்த கஸ்டடி முடிவதற்குள்ள ஞானசேகரனை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்திற்கு அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அங்கே அழைத்து சென்று அவர் அந்த குற்ற நிகழ்வத்தில் நடித்து காட்டி அதை வாக்குமூலமாக பதிவு செய்வதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்.